ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்பயும் நானே சாங் இந்த மாதிரி பீட் மார்க்கு, அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு குரூப்பு, மறுபடியும் பீட் மார்க்கு, அடுத்த ஒரு குரூப்பு, இந்த மாதிரி எல்லாமே நான் ஈஸியாகவே கொடுத்துட்டேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய இந்த மீதை நான் விட்டுருக்கேன் இதில் அங்கங்கே பீட் மார்க்கு. ஸோ அந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், அதாவது நான் ஆல்ரெடி இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதவே காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்க இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே வரிசையாக வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்தந்த கேப்பில் எல்லாம் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த குரூப்ஸில் எப்படி கரெக்டாக உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்மனா இதில் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு இருக்க லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இந்த இடத்துல டெக்ஸ்ட் வரும் பார்த்தீங்களா. இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணதும் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறோம் உங்களோட இமேஜ், ஏதாவது ஒரு இமேஜ், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அதுவே வந்து பாதியாக வந்து கட் ஆயிடும். கட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே கொஞ்சம் மட்டும் பேக் வந்துட்டு அதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அந்த லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம முன்னாடி பண்ண மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு நம்ம முன்னாடி என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜை மறுபடியும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணால் தான் கரெக்டாக வந்து அது ரெண்டுமே ஒரே சேஃபாக வந்து கட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அப்படியே மொத்தமாகவே பேக் அந்த வீடியோ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த 2 இமேஜுமே கரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து மூவ் பண்ணி அடுத்த குரூப், ஸோ இந்த குரூப் எல்லாத்துலேயுமே நான் ஒரே இமேஜ் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை வந்து மாற்றிக்கங்க, ரொம்ப ஈஸியாக தான் மாற்றுறோம். ஸோ அதை இப்போ நான் இன்னொன்றுலையும் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுறோம், எடிட் குரூப்பை டச் பண்ணி 2 லேயராக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க லேயரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், இந்த சைடில் இருக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணது ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் நினைக்கிற இமேஜை ஃபஸ்ட்டு இதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு 2வது லேயரை டச் பண்ணி நம்ம முன்னே பண்ண மாதிரி கலர் அண்ட் ஃபில், அதே மாதிரி டெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம முன்னாடி அந்த இமேஜ் எந்த இமேஜ் செலக்ட் பண்ணணுமோ அதே இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை நான் எத்தனை குரூப் கொடுத்துருக்கணும் அந்த எல்லா குரூப்புமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இனி நமக்கு மீது இருக்க இந்த கீழே ஆட் பண்ணியிருக்க இமேஜஸ் மட்டும் தான். ஸோ இந்த இமேஜுக்கு இனி நம்ம ரொம்ப ஈஸியாக தான் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ டோட்டலாக பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு இமேஜோட எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை தான் நம்ம இருக்க எல்லா இமேஜுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன வரீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கரெக்டாக நம்ம கரெக்டாக ஃபஸ்ட் இமேஜ், அந்த வீடியோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இமேஜ் பதிலாக அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த சின்ன ஆரோ மார்க் இருக்கா லாஸ்ட்டில், அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்து ஒரு குரூப்பை விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்க இமேஜ். ஸோ இப்போ நீங்கள் சும்மா அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் மட்டும் கொடுத்தாலே போதும், நீங்கள் இதை ஒன் டைம் மட்டும் ஆஃப் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து ஃபுல்லாக இருக்க லேயர் பூரா, அதாவது இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி ஜஸ்ட் இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர் கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி மீத இருக்க எல்லா இமேஜுமே கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோட லாஸ்ட் வரை இருக்க எல்லாத்துமே எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் ஒரு இந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு இடத்துல வந்து அந்த பேர் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வரும். ஸோ அதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே, அதை ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். ஸோ இந்த 4.25 செகண்டில் ஒரு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல, இந்த இடத்துக்கு நம்ம உங்களோட நேமை வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக்கஃபைட் ப்ரீசெட் இருக்கு பதில், அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் இருக்க இமேஜ் போக மீதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் வந்து இந்த என்னோட நேம் இருக்குது, என்னோட நேமை சென்டராக வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டோட்டலாகவே எடுத்துட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ, அதாவது இந்த ஸ்கில்லுக்கு ஸ்பேஸ் அதை கொடுத்துட்டு ஸோ அடுத்து கீழே இந்த மாதிரி கொண்டுட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் லேயரை டச் பண்ணி இந்த லேயரை ஃபஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக அந்த 4.25 செகண்ட் இருக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல, அந்த பீட் மார்க்கில் போய் வச்சுட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி நம்ம காப்பி பண்ண இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். நம்மளோட நேம் ஆர்ட்டும் வந்து ரெடி ஆயிரும்.
ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஐக்கான கொடுத்து இந்த வீடியோ நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.